ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாருக்கும் எக்ஸலில் இந்த மாதிரி ஃபில்டர்னால் என்னன்னு தெரியும். ஆனால் அட்வான்ஸ்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் நம்ம அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஃபில்டர் எப்போ யூஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 100+ ப்ராடக்ட் யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு 10 இல்லை ஒரு 15 ப்ராடக்டோட டேட்டா மட்டும் நான் பார்க்கணுன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் மட்டும் தேடி தேடி நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ 100 ப்ராடக்ட்னா ஓகே. இதே மாதிரி யூனிக் ரோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 300 இருக்குன்னா அந்த 200ல ஒரு 50 மட்டும் நம்ம எடுத்து பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி தேடி நம்ம கிளிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 15 to 30 செகண்ட்ஸ்ல அந்த 50 ப்ராடக்டோட டேட்டாவை எடுத்துடலாம். அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒண்ணே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி எடுக்க போறோம்னா ஜஸ்ட் ப்ராடக்ட்னு டைட்டில் வச்சுட்டு எந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட மட்டும் இல்லை ப்ராடக்ட்டோ இல்லை வேற ஏதோ இங்கே என்ன நம்ம நேம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் சிட்டியாக கூட இருக்கலாம். பர்டிகுலர் சிட்டியை மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிடும். எனக்கு இந்த 100 சிட்டியிலிருந்து எனக்கு 10 சிட்டி மட்டும் வேணும்னா அந்த 10 சிட்டி என்னங்கிறது இங்கே லிஸ்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டாவில் அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் அட்வான்ஸ் ஃபில்டர். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt AQ. ஓகேங்களா? ஸோ Alt A கொடுத்தோம்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டரோட ஆப்ஷன் வந்துடும். இதில் காப்பி டு அனதர் லொக்கேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. லிஸ்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ரேஞ்சில் என்ன டேட்டா ரேஞ்ச் அதை நம்ம இப்படி செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரிட்டீரியா ரேஞ்ச். இந்த கிரிட்டீரியா தான் நம்ம இப்போ சொன்னோம். இந்த சைடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. எனக்கு இந்த ப்ராடக்ட்டை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுங்கிறது கிரிட்டீரியா ரேஞ்சு. இங்கே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி டுனா எந்த லொக்கேஷனில் எனக்கு அந்த டேட்டாவை காப்பி பண்ணுற அப்படிங்கிறத நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இல்லை இந்த நியூ ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் அங்கே கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ எனக்கு இந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணி நான் சொன்னேன் இன்புட்டாக கொடுத்துறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு இங்கே 120 ப்ராடக்ட் இருக்குது. அதில் எனக்கு தேவையான இந்த ஜஸ்ட் 10 ப்ராடக்டோட டேட்டா மட்டும் இங்கே நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இதுதான் அட்வான்ஸ் ஃபில்டர். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க.